ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் லைஃப் வித் சுஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்னோடய ஷார்ட் இன்ட்ரோ சொல்கிறேன். என்னோடய நேம் சுஜிதா. என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா சீர்காழி. அப்கமிங் வீடியோஸில் என்னோடய இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இறால் தொக்கு அண்ட் மீன் குழம்பு. அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு இப்போ சொல்லிடுறேன். ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 20, தக்காளி 4, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை 5 கொத்து, மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. ஃபஸ்ட்டு இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். இறால் தொக்குக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து கேஸில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியண்ட்டை ஒன்றா ஆயிலில் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயிலில் பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவே கொத்து கருவேப்பிள்ளை, 3 பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பொருளையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் கூடவே சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கும்போது நமக்கு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிறத நம்ம வாங்க பார்க்கலாம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு இறால் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்த இன்க்ரீடியன்ட் இறால் அது கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு வரும். இறால் குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 4 மினிட்ஸ் தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது எத்தனை ஸ்பூன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இது கூடவே உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். அது கூடவே புதினா, கறிவேப்பிள்ளை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான் மக்களே, ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபிஷ் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் ரெடி பண்ணிப்போம். வெங்காயம், தக்காளி, வெந்தயம், வடகம், ஆயில், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணியிருக்க மீனையும் ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு அடுப்பில் மண் சட்டியை ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். நீங்களும் கடலெண்ணெய் ட்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. வடகமும் வெந்தயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 5 பச்சை மிளகாயை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா 5 கொத்து கருவேப்பிலை பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு அது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதில் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கோம். அதையும் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மீன் குழம்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இது கூட நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த செங்காலா மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடணும் மூடி போட்டு. மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் பிளேட்டிங் பார்த்துடலாம். நீங்களும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.